ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த கமெண்ட்டுக்கு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சீதா ராமர் சீதாவை பற்றின விளக்கங்கள் வால்மீகி, அதாவது ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். அவர் ஜெயிலில் இருந்து எழுதினாரு. இவருக்கெல்லாம் எப்படி இதெல்லாம், ஜெயிலில் இருந்தவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். யாராக ஒரு எழுத்தாளனாக இருந்தாலும் ஒரு விஷயம் நடந்து முடிந்த வாட்டி அவர்கள் யோசித்து இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்றத உட்காந்து எழுதுறதான். அது ஜெயிலாக இருக்கலாம், இல்லை வேற எங்கே வேணாலும் உட்காந்து எழுதலாம், இல்லை யாரையாவது சொல்லி வேற ஒருவர் கூட எழுதலாம். ஓகேங்களா? சிலருக்கு சொல்லக்கூடிய திறமைகள் இருக்கும், எழுதக்கூடிய திறமைகள் இருக்காது. ஓகேங்களா? அதனால் வேற ஒருத்தரை எழுத வச்சு தான் சொல்ல எழுத வைப்பாங்க. இதுதான் எப்பொழுதும் நடக்கிற விஷயம். அப்பொழுதும் நடந்த விஷயம்தான் இப்பொழுது அதே மாதிரி தான். ஓகேங்களா? நான் சொல்லுவது மகாபாரத கதை. மகாபாரதத்தில் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், பீஸ்மர், சந்தான மகாராஜா, இவங்களை பற்றி கங்காதேவி, இவங்களை பற்றின விஷயங்கள். இது 5140 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெருமாள் என்ற தெய்வம் அப்பொழுது கிருஷ்ண பகவானாக இருந்தபோது நடந்த ஒரு விஷயம். கிருஷ்ண பகவான் தான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகிறார். அதாவது மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நியாய தர்மங்களோடு எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசன் எதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, சரி எவ்வளவு நெறிமுறைகளோடு வாழ வேண்டும், அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும், மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத உணர்த்துறது மகாபாரத கதை. ஓகேங்களா? அப்பொழுது அரசாட்சி எப்படி நடந்துகிட்டு இருந்தது, பெண்களை எப்படி திருமணம் செய்தார்கள் அரசர்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவது. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வியாசர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குரூரம் அரக்கத்தன்மை அப்பொழுதும் இருந்திருக்கிறது, அப்படித்தான் நாடு அழியும், இந்த மக்கள் அழிவார்கள், ஏன் என்ன ஒரு நல்லது சொன்னாலும் அந்த நல்லவன் கெட்டவன் ஆக்கி அவனை வேஸ்ட் என்று சொல்லி இவர்களும் புரிதல் இல்லாமல் நல்லவனையும் கெட்டவனாக்கி காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூட்சம வடிவில் சொல்கிறவர் தான் வியாசர் பகவான். வியாசர் பகவான் ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகிற போது ஒவ்வொரு புரிதலை கொண்டு வர்றார். அதையும் இப்போ நடக்கிற விஷயங்களையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மகாபாரத கதையினுடைய முக்கிய பகுதி. அதாவது எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், நம்ம மனசுக்குள்ள அழுக்குகளை எப்படி அமைப்பு, இப்படி இவெல்லாம் இருந்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த மனிதனுக்கும் பிரச்சனை இல்லை. உயிர் நான் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது, இந்த உடம்பு அப்பா அம்மாவை கொடுத்தது, நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் மகாபாரத கதை. ராமாயண கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகாபாரதத்தை பாடி முடிச்சுட்டு நான் ராமாயணம் தான் சொல்ல போகிறேன். ராமாயணமோ அல்லது கருட புராணமோ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த ராமாயணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களை முன்னிறுத்தி கொண்டு வரக்கூடிய விஷயம். அதாவது கற்பு ஒரு தவறான பொய்யால் நடக்கக்கூடிய, அறியாமையால் நடக்கக்கூடிய ஒரு தவறான செயலால் வரக்கூடிய விஷயம். எவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தாலும் ராமர் தெய்வாம்சம் கொண்டவர். அவரு தன் மனைவியை சீதாவை கற்புக்கரசியா இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்ற ஒரு கற்பை முதன்மையாக்கி கொண்டு சொல்லப்படுகிற ஒரு ராமாயணம் தான். அதுக்கு தான் பேர் ராமாயண கதைன்னு பேர். ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். ஓகேங்களா? மகாபாரதம் பேரு, ராமாயணம் பேர். ஓகேங்க. இது இது அந்த நண்பர் கேட்டதுக்குண்டான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.